நான் வெயில்ரா சை. ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீவு, ரொட்டேஷன் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இனி என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஃபுட் பிளாக் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபுட் பிளாக்ல ஒரு மெயின் ஒரு கடை இருக்கு. அந்த கடை எங்கன்னா போரூர்ல இருக்கு. போரூர் ஆர்காட் பிரியாணி. அதுதான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ அண்ட் வீலாக் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஆர்காட் பிரியாணின்ற பேர்ல போரூர்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30 கடைனாச்சும் இருக்கும். ஆர்காட் பிரியாணி, ஆர்காட் பிரியாணி, ஆர்காட் பிரியாணி, போரூர் ஆர்காட் பிரியாணி, ஆர்காட் பிரியாணி, ஆர்காட் பிரியாணி, ஆர்காட் பிரியாணி, ஏகப்பட்ட ஆர்காட் பிரியாணி இருக்கும். அதுல எங்க ஏரியாவில் ஒரு ஆர்காட் பிரியாணி இருக்கு. அந்த ஆர்காட் பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு நம்ம டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸ் எவ்வளோ இருக்கு, எப்படி இருக்கு, அஃபோர்டபுளா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போறேன். வாங்க கைஸ். அந்த ஆர்காட் பிரியாணி வந்து ஆன்லைன்ல வந்து 253 கிட்ட காட்டுச்சு. லைவ்ல போனால் எவ்வளோ இருக்குன்னு தெரில. நம்ம லைவ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு ப்ளஸ் வீலாகவும் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறோம். கைஸ், போரூர் சைடில் ஏகப்பட்ட ஆர்காட் பிரியாணி இருக்கு. அந்த போரூர்ல திருக்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு ஆர்காட் பிரியாணி தான் நம்ம போயிட்டு இன்னைக்கு வாங்க போகிறோம். அதான் நம்மளோட ஒய்ஃபோட காடி எடுத்துருவேன் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு அதை எடுத்துட்டு பார்க்க. காய்ஸ், ஃபைனலாக நம்ம வாங்கி வந்துட்டோம். இதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லலாம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ இதுலேயும் பாருங்கள். வெயில் ரொம்ப ரொம்ப அதிகம். நைட் ஆனால் மழை பெய்யுது. இது என்ன வெதர்னே புரியல சென்னையில். பட் வாங்க நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஃபைனலாக ஆர்காட் பிரியாணி வாங்கி வந்துட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சால், தயிர் பச்சடி, ஒரு பொட்டலம். ஆக்சுவலா 180 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்றேன். 180 ரூபான்றது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், இது ஊராட்சி தான். ஊராட்சி பொறுத்த வரைக்கும் 180 ரூபான்றது ரொம்ப அதிகம். என் பல ஏரியா சூளைமேடு, அங்க ஒரு கடை இருக்கு இந்தியன் கபாப்னு. அங்கேயே 120 ரூபா தான் சிக்கன் பிரியாணி. ஆனால் அருமையா இருக்கும் என் பல ஏரியா சூளைமேடு. பட் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டலத்தை பிரிக்கலாம். பிரிக்க போறோம் காய்ஸ். இதுல எப்படி ஒரு மாதிரி யூனிக்கான பொட்டலமா வச்சிருக்காங்க. இலைய ஃபுல் வாழை இலை வச்சு, அரோமா அந்த அளவுலாம் இல்லை. ஆவும் சொல்ற மாதிரி அரோமாலாம் இல்லை. ஓகே, லைட்டா வருது அரோமா. நம்ம இப்ப வந்து அடியில இருக்கிற இவனை எடுத்துருவோமா. காய்ஸ், தலைவாழை இலை போட்டு தலைவாழை அப்படின்ற ஒரு சாங் வரும்ல, கொஞ்சம்
இது செஞ்சால் வந்து கொஞ்சம் நம்ம முடிச்சு பிடிக்கிறது தான் ஒரு மாதிரி. கொஞ்சமா வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கையில காப்பு தான் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 180 rupeesக்காக ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. முட்டை பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய பீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெக் பீஸ் ஒன்று. இது கீழே உடச்சு லெக் பீஸே உடஞ்சிச்சு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மிச்சம் ரைஸு. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிட முடியுமான்னு தெரியல, ஆனால் ஒரு 1.5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பிரியாணி ட்ரை பண்ணது இல்லைனா நான் பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். சரி நீங்கள் ஆர்காட் பிரியாணி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணலான்னு போயிருக்கோம். பிரியாணியோட ரைஸ் கூட நல்லா உதிரியாக தான் இருக்கு. நல்லா உதிரியாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு பைட் போவோம். ஒரு யூஸ்வல் டிபிக்கல் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. ஆகுன்ற மாதிரி கொஞ்சம் இல்லைந்தான். கொஞ்சோண்டு பீஸோட சேர்த்து போவோமா? பீஸ் கொஞ்சம், இது கொஞ்சம், ரைத்தா கொஞ்சம், முட்டை கொஞ்சம், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட். ஆர்காட் பிரியாணி காய்ஸ். இந்த ஃப்ளேவர், பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஓவர் கம் பண்ணுது. இப்போ சின்ன வயசுல இப்போ ஒரு கடையில் சாப்பிடுவோம்ல, ஒரு குட்டி கடையில், அந்த டேஸ்ட் தான். எது சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. உங்களே நல்லா இருக்கு கைஸ். ஆனால் 180க்கு ஒர்த்தான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்த் இல்லைன்னு தான் ஃபீல் ஆகுது. ஒரு 140 இல்லை 120 வச்சுருந்தாங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் இந்த பிரியாணிக்கு. நல்லாவும் இருந்திருக்கும். அந்த 120 140க்கு ஒர்த்து. 180க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து இல்லை. மாலை பார்க்கும் 140க்கே தார்மாராக இருக்கும். இது வேற பாஸ்மதி தான். ஓகே ஒரு டைம் சாப்பிடலாம். யாரெல்லாம் கிழக்கம் பார்த்துருக்கீங்களோ போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆர்காட் பிரியாணி உங்களுக்கு தெரியும் நம்ம ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் குவான்டிட்டி நல்லாவே அதிகமாக இருக்கும். இந்த 140ல் இந்த ரைட்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் வியாபாரம் பிச்சுன்னு ஓடும். வேறாலாம் 10க்கு இந்த ஆர்காட் பிரியாணி வந்து நான் 7 கொடுப்பேன் ரேட்டிங்கு. எப்போனாச்சும் உங்களுக்கு பசிக்குது, வீட்டில் எதுவும் செய்யலை, அந்த மூமெண்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னா இது போயிட்டு நீங்கள் வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு காய்ஸ். ஒரு பைட் ஃபஸ்ட்டு பைட் தான் விட்டுருந்து, சாப்பிட ஒன்று லாஸ்ட்டு பெரிய பைட்டாக ஒன்று வச்சுருக்கோம். அக்கேஷனலாக சாப்பிடுங்க, ரெகுலராக சாப்பிடாதீங்க. காசு இருந்தால் சாப்பிடுங்க, காசு இல்லைனா சாப்பிடாதீங்க. முடிஞ்சாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருங்க.
ஃபைனலாக ஆக்காட் பிரியாணி கதம் பண்ணியாச்சு காய்ஸ். ஓகே, ஆகும்னு சொல்ல முடியல. ஓகே, ஒரு ஆக்சுவல் அந்த பிரியாணி ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. ஆனால் பாய் ஸ்டைலில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த ஒரு பூனஸ் மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே. ஒரு ஒரு பிரியாணி ஃபீலில் வந்து ஒரு 70% இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்லது எதுவுமே நடக்காது கைஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.